அதாவது நீங்க ரெண்டு செய்தி நான் அதாவது இது திசை திருப்புவது. இப்ப முதுகுளத்தூர்ல இதுலயும் கீழ்வெண்மணியில கோபாலகிருஷ்ண நாயுடு பெரியார் ஆதரிச்சு எங்க அறிக்கை விட்டாரு? சரி, ஏன்னு கேட்டா அதற்குள் நான் போனா இப்ப சேஷசமுத்திரம் பத்தி பேசாம விட்டுறலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க திசை திருப்பாதீங்க. கேள்வி நேரடியானது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் எந்த இடத்திலாவது இங்கே கொளுத்தப்பட்ட தேர் அல்லது கொளுத்தப்பட்ட குடிசைகள் சாம்பலாகி போன தாக்கப்பட்ட மக்களை பற்றி ஒரு வருத்தமாவது தெரிவித்து உங்கள் அறிக்கையில கொடுத்திருக்கிறாருங்கிறது நேரடியான கேள்வி. இந்த கேள்விக்கு இது இன்றைய நடப்பு. நேற்றைய உங்கள் வரலாறு வேற. அதை நம்பிதான் நாங்கள்லாம் ஏமாந்தோம். உண்மையை சொல்ல போனா நீங்க செய்த அதையெல்லாம் நம்பி நாங்க ஏமாந்தோம். நீங்க மதுவிலக்கை எதிர்க்கிறீர்கள். சாராய போதையை விட சாதி போதை கொடுமையானது. சாராய போதையை விட சாதி போதை கொடுமையானது. நீங்க நேரடியா டாக்டர் செந்தில் நான் உங்களை கேட்கிறேன், இந்த கேள்விக்கு விடை சொல்லுங்கள். தாழ்த்தப்பட்ட மக்களின் தேர் எரிக்கப்பட்டது பற்றி ஒரு வரி கூட மருத்துவர் அறிக்கையில சொல்லவில்லையே, ஏன்? நான் சொல்றேங்க, தவறு. அது யார் செய்திருந்தாலும் தவறு. நான் சொல்றேன் இல்லைங்க, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிர்வாக தவறு. மருத்துவர் அறிக்கையும் தவறுதானா? மறுக்க முடியாது. மருத்துவர் அறிக்கையும் தவறுதான்னு சொல்றீங்களா? தவறு இல்ல, அறிக்கை சரியானது. ஏன் எப்படி சரியானது? அறிக்கையில ஒரு வார்த்தை தலைவர் மருத்துவர் அதை கண்டிக்கலன்னு கேக்குறோம். டாக்டர் செந்தில் கடந்த கால வரலாறுகள் தவறானதாக ஒருவேளை இருந்திருந்தாலும் கூட இந்த கேள்வி பாமகவிற்கு மட்டுமானதில்லை. இங்கே இருக்கக்கூடிய பல முன்னணி கட்சிகள் இது தொடர்பாக ஏன் வாய் திறக்காமல் மௌனியாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் கேள்வி வருது. நான் அந்த இடத்துல தான் சுப்பிரமணியம் பாலாஜியிடம் ஒரு கேள்வியோட போனேன். நீங்க ஆம்பூர் கலவரம் வருகின்ற பொழுது பல இந்து அமைப்புகள், பாஜகவினுடைய முன்னணி நிர்வாகிகள், தலைவர்கள் அத்தனை பேரும் ஆம்பூரை நோக்கி போகிறார்கள். அங்கே தடுக்கப்படுகிறார்கள். பல பிரச்சனை வருது. மிக உறுதியாக இவர்கள் ஒரு தீர்ப்பை எழுதி முடித்தார்கள். ஷகீல் அகமது கடத்திட்டு போயிட்டாரு. அது பல விஷயங்கள் அங்கே முடிவானது. அதன் பிறகு அந்த சம்பந்தப்பட்ட பெண் அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்ற வரைக்கும். ஆனால் இங்க எரிக்கப்பட்டது ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்றெல்லாம் பேசக்கூடிய ஹிந்து இயக்கங்கள் ஏதோ ஒரு இடத்தில் இந்த கோவில் தேர் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஹிந்துக்களுக்கான தேர், ஹிந்துக்களுக்கான கோவில். இது முதல் முறை அல்ல. கண்டதேவில் தேர் இழுக்க அனுமதி மறுக்கப்படுகிறது. பல இடங்களில் இந்த மாதிரியான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. ஹிந்து அமைப்புகள் இதற்கு என்ன தீர்வை காணுவதற்கு இதுவரை முயற்சி செய்திருக்கிறீர்கள்? இந்த ஊர்ல அடிப்படை இந்த ஒரு ஊரை வச்சு மட்டும் பேசுங்க. இது தொடர்பாக பாஜகவினுடைய அறிக்கை என்ன, பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? நிச்சயமா பாஜக இதை கண்டிக்கிறது. இதுவரைக்கும் என்ன அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு? அறிக்கை இருக்கு, பட் செய்தியா வரல. ஆனா செய்தியா வரல, பத்திரிகையில வந்ததான் தெரியல, வரல. ஆனா அறிக்கை இருக்கு. திரு ஹெச் ராஜா அவர்கள் இதை பத்தி பேசியிருக்காரு. நாளைக்கு ஒரு உண்மை கண்டறியும் குழு ஆர்எஸ்எஸ்ல இருந்து எல்லா இயக்கங்களும் சேர்ந்து அங்க போறாங்க. போய் அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன தீர்வோ அந்த தீர்வை நோக்கி நாங்கள் உறுதியா அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதாவது இதுல என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கணும். இந்த மாதிரி உள்ள இருக்கிற கிராமங்கள்ல பாஜகவினுடைய கிளை கமிட்டியோ இல்லை மற்ற கமிட்டிகளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா உடனடியாக அங்கிருந்து ஏதாவது ஒரு செய்திகள் வரும். உடனடியாக அங்க போய் பார்க்கறதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கும். அந்த குறிப்பிட்ட ஊர்ல அந்த மாதிரி ஏற்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் தாமதம் இருக்கு. நிச்சயமாக அந்த தாமதம் சரி செய்யப்படும். இல்ல இங்க அடிப்படையில நீங்க இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நாளிதழ்கள் இருக்கக்கூடிய செய்தியை எப்படி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ளது சேஷசமுத்திர கிராமம். இங்கு காலனி பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடித்தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுக்கப்புறம் அப்படியே போறாங்க. இந்த தேர் திருவிழாவின் போது ஊர் தரப்பு மக்கள், இவங்க காலனி தரப்பு, அவங்க ஊர் தரப்பு, இந்த வித்தியாசம் எங்கிருந்து வந்தது? இந்த அப்ப இவங்க யாரு? ஊர்க்காரர்கள் இல்லையா? ஊரும் ஒரு ஊருக்கு வெளியே ஒரு சேரியும் இருக்கக்கூடிய நிலை என்பது இந்த இந்தியாவில் 2015 தொடர்கிறது என்று சொன்னால் நாம ஒரு பக்கம் இதை புண்ணிய தேசம்ங்கிறோம், பாரத தேசம்ங்கிறோம். என்ன பெருமை நமக்கு வேண்டி இருக்கிறது ஒரு கேள்வி வருது. நிச்சயமா இதெல்லாம் பெருமை கிடையாது. பழைய காலத்துல மாடை வெட்டும் போது அதை ஊருக்கு வெளியில போய் அந்த தோலை பதனிட்டு கொண்டிருந்தார்கள். அதனால அந்த காலனின்னு சொல்லி தனியா இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதை பத்திரிகைகள் ஊரு காலனி அப்படின்னு எழுதுறதே தவறு. அங்க அரசாங்கத்திலேயே அப்படித்தான் ஒரு நிமிஷம் அப்படி இருக்குன்னு சொன்னா முதல்ல அது தவறு. அதை களையணும். அது மெட்ராஸ் மாதிரி இருந்த ஊர்கள் கிராமங்களா இருந்த போது அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் இல்ல. இப்படி பிரித்து சொன்னால் சென்னையிலும் கூட நவீன காலனிகள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நம்ம அதை குறித்து கூட பேசலாம். அடிப்படையில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். சென்னையிலும் கூட சாதிய தீண்டாமை, நவீன வடிவில் சாதிய தீண்டாமைகள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. வீடு வாடகைக்கு, வெஜிடேரியன் ஒன்லி என்று தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, கதவுகளில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விளம்பர பலகைகள் உணர்த்துவதும் சொல்லுவதும் என்ன?
பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தொடரும் சாதிய மத வன்முறைகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு அருணன் அடிப்படையில் அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. நீங்கள் இடதுசாரிகளாக இருக்கட்டும் அல்லது பேராசிரியர் சுபவி போன்றவர்களாக இருக்கட்டும், திராவிட சிந்தனை கொண்டவர்களாக இருக்கட்டும், தலித்துகளுக்கான போராளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோருமே ஏதோ இடத்தில் தலித்துகளின் உரிமைகளை மிக ஆழமாகவும் உறுதியாகவும் பேசுகிறீர்கள். ஆனால் அதே துணியோடு அதே உறுதியான குரலோடு பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பெரிய அளவில் பேசுவதில்லாத பொழுது பாமக போன்ற கட்சிகள் தானே அதை பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது இயல்பிலேயே. அவர்களும் கூட பொருளாதார அடிப்படையிலும் கல்வியிலும் சமூக ரீதியிலும் பின்தங்கிய மக்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்காக நீங்கள் பேசாத பொழுது பாமக பேசினால் பாமகவை சாதிய பார்வையோடு பார்ப்பது எந்த அளவில் ஏற்புடையது? இல்லை இல்லை, ரொம்ப தவறான வாதத்தை முன் வைக்கிறீங்க. இப்போ நண்பர் கூட சொன்னார், பாஜக நண்பர் கூட எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதாரம் தான்னு. அப்படி நாங்கள் கம்யூனிஸ்டுகள் சொல்லவில்லை. பொருளாதாரம் மிக முக்கியமானது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அந்த பொருளாதார ஒடுக்குமுறை என்பது சாதிய ஒடுக்குமுறையோடு பிணைந்திருக்கிறது. இதுதான் உலகத்திலே வேறு எங்கு இல்லாத ஒரு தனித்துவமான விஷயம், கொடூரமான விஷயம் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களும் இதே போல பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள் தானே என்று அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். ஏங்க விபி சிங் அரசை ஆதரித்து நின்று அவர் மத்திய அரசிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக 27% இடஒதுக்கீடு வந்த பொழுது அதை அகில இந்திய அளவிலே ஆதரித்து நின்றவர்கள் கம்யூனிஸ்டுகள். முடிச்சிடறேன், அந்த அளவுக்கு ஆதரித்து நின்றோம். ஆனால் விபி சிங் அரசை அதற்காகவே வீழ்த்த துடித்தது பாஜக. மண்டல் குழு அமலாக்கத்துக்கு எதிராகத்தான் அத்வானி ரத யாத்திரை நடத்தினார் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த பாஜகவோடு கூட்டு சேர்ந்திருக்கிறது பாமக. ஆமா, அதே இதெல்லாம் மறக்க முடியாத வரலாறு. இதுக்கு முடிச்சது நீங்க அப்புறம் பேசுங்க. நான் என்ன சொல்றேன், தயவு செய்து இப்படி முன்வைக்காதீங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களும் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள். இந்த நாட்டினுடைய சாதியத்தினுடைய கொடூரம் என்ன தெரியுமா? மக்கள் அப்படியே கூறு போட்டு நண்பர் சொன்னது போல அடுக்கா இறக்கி கடைசியாக சூத்திரர்களையும் பஞ்சமர்களையும் கூட மோத விடுகிற வேலையை திட்டமிட்டு அந்த சதி வேலையை செய்வது வர்ணாசிரமவாதிகள். அந்த வர்ணாசிரமம் என்கிற சமுதாய கட்டமைப்பு இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாமக தலைமையை நாங்கள் விமர்சிக்கிறோம் என்றால் அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களை விமர்சிப்பதாக அர்த்தமாகாது. ஏன் வன்னிய மக்களையும் விமர்சிப்பதாக ஆகாது. வன்னியர்களிலும் ஆக பெரும்பாலோர் சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் என்கிற உண்மை அவர்களுக்காக குரல் கொடுப்பதை நாங்கள் ஏற்கிறோம். சொல்லிடுறேன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என சொல்லி அந்த இடஒதுக்கீடு வந்த பொழுது அதை ஆதரித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். பொருளாதார அடிப்படையில் சமூக அடிப்படையில் கூட சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற அது குறித்து நம்ம கூட கேள்வி ஒரு விவாதத்தை வச்சிருந்தோம். தேவேந்திரகுல வேளாளர்கள் அமைப்பின் சார்பாக, தன்னார்வ அறக்கட்டளையின் சார்பாக ஒரு மாநாடு, அவங்க ஒரு பிரகடனமே, மதுரை பிரகடனம்னே அதை அறிவிக்கிறாங்க. அமித்ஷா வருகிறார், எங்களை பட்டியல் சமூகம் என்று சொல்லி, அதாவது எஸ்சி என்ற கேட்டகரியில் வச்சு எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பதை கூட நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களுக்கான சலுகைகள் கூட எங்களுக்கு தேவையில்லை. எங்களை நீங்கள் இந்த பார்வையோடு பார்ப்பதுதான், தீண்டாமை பார்வையோடு பார்ப்பதுதான் தவிர்க்கப்பட வேண்டும். உள்ளபடியே சமூகத்தில் எங்கள் மீதான தீண்டாமை இல்லை, அடக்குமுறை இல்லை, அவ்வாறு பார்க்கப்படுவது ஒரு அரசியல் என்ற ஒரு வாதத்தை அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே வைக்கிறாங்க. அப்போ அவங்க பாமக போன்றவர்கள் குற்றச்சாட்டுவது போல ஒரு அரசியலுக்காக இடதுசாரிகளோ உங்களை போன்றவர்களோ அரசியல் காரணத்திற்காக இவர்களை தூண்டி விடுகிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை நீங்க எப்படி மறுக்க முடியும்? அதாவது அந்த மதுரையில் நடந்த மாநாடு நம்ம தனியாக பேசணும், நிறைய பேசணும். ஏன்னா அந்த மாநாட்டுக்கு பின்புலத்தில் குருமூர்த்திகள் இருக்கிறார்கள். அதை நடத்தினதும் பின்னாலே இருந்ததும் யார் என்பதை நான் உள்ள போனோம்னா அந்த செய்தியை தனியாக நம்ம பேசணும். நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த கொடூரத்தை விட்டு நாம் வேறு திசைகளுக்கு போனால் இது பற்றிய பார்வை நம்ம இடத்துல இருந்து குறைஞ்சு போயிடும். அதனால இது மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுலேருந்து நான் விலகி போக விரும்பலை. அதனால இந்த செய்தியை பொறுத்தளவு ரொம்ப வெளிப்படையாக நான் சொல்கிறேன். இந்த வன்முறை நடந்ததற்கு முதல் நாள் அங்கே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சங்கராபுரத்தில் பாமகவினுடைய கூட்டம் நடந்திருக்கிறது. வருங்கால முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் அங்கே பேசியிருக்கிறார்.
எனவே ஒரு கலவரத்துக்கு பின்னால் அதற்கு பின்புலத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதுங்கிறத இல்ல நீங்க அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது ஆதாரம் இல்லாம நான் என்ன கேக்குறேன் ஆதாரம் வேணும்ல நீங்க முந்தா நாள் ஒண்ணு நடந்துச்சு அதையும் இதையும் நான் முடிச்சு முடியுங்கிறது எந்த அளவுல ஏற்படுது அதையும் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தியை நான் சொல்றேன், அரசியல் லாபத்தை திராவிடர்கள் இல்ல அரசியல் லாபம் இல்ல, நீங்க திரும்ப திரும்ப ரொம்ப திட்டமிட்டு அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் அத்தனை மக்கள் அப்படி இருக்கிறாங்கன்னு நான் சொல்லல, உழைக்கும் மக்கள் தான் அவங்களும். நீங்க நிறுத்தினீங்கன்னா ஒன்னா நிறுத்தினீங்கன்னா யார் வன்னியர் யார் தலித்துன்னு தெரியாது, எல்லாம் வயலை நம்பியும் உழைப்பு நம்பியும் வாழ்கிறார்கள். ஆனால் சில அரசியல் தலைமையில இருக்கிற சிலர் தங்களினுடைய வசதிக்காக தங்கள் குடும்பத்தினுடைய வசதிக்காக தங்களினுடைய அரசியல் லாபத்துக்காக அந்த மக்களை பலியிடுகிறார்கள். இதே குற்றச்சாட்டை தான் அவர்களும் வைக்கிறார்கள். தலித் மக்கள் எங்களுக்கு விரோதி அல்ல, தலித்துகளுக்கான எதிரிகள் அல்ல நாங்கள். ஒரு சிலர் இதே அவங்க ஆண் பிள்ளைகள் காதலித்தால் கொடூரமாக நடவடிக்கை எடுப்பார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதே மேடையில கூட வச்சிருந்தாரு, நாங்கள் அவர்களுக்கு எதிரி அல்ல, ஆனால் யாரோ சிலர் தங்களுடைய சுயலாபத்துக்காக தலித் மக்களை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுது. யார் என்று நேரடியாக சொல்லுங்கன்னா அவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். சரி, இப்ப நாம நேரடியா நான் தான் சொன்னேன், யார் முதல் நாள் பேசினாங்கன்னு நானும் மறைக்கல, நேரடியாக தான் சொன்னேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் திருமாவளவன் தூண்டி விடுறாருன்னா திருமாவளவன் தூண்டி விட்டு அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய தேர் எரிக்கப்பட்டதா அல்லது அன்புமணி ராமதாஸ் தூண்டி விட்டு தலித் மக்களின் தேர் எரிக்கப்பட்டதா? செந்தில் சொல்லுங்க. நான் டாக்டர் செந்தில் அவர் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். நான் திருமாவளவன் எப்படி தூண்டிவிட்டார் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை சொல்வதற்கு முன்னால் நான் பாரதிய ஜனதா சகோதரர் சுப்பிரமணிய பாலாஜிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை அறியும் குழுவை அனுப்புவதற்காக. ஐயா, தமிழகத்திலே சாதி இல்லாத சமுதாயம் வேண்டுகிற சுபவீரி அவர்களே, தயவு செய்து ஒரு உண்மை அறியும் குழுவை அனுப்பி தயவு செய்து உண்மையை கண்டுபிடிங்கள். மரக்காணத்துக்கு உண்மை அறியும் குழுவை அனுப்ப மறந்த கம்யூனிஸ்ட் அருணன் அவர்களே, தயவு செய்து ஒரு உண்மை அறிக்கை குழு தேர் எரிச்சதுக்காக அவங்க உண்மை அறிக்கை குழு அனுப்புறதே வந்து விஷயத்தை மறைக்கிறதுக்காக. அதனால நீங்க நன்றி தெரிவிக்கிறீங்க. ஏக தெளிவா இருக்குது, தாழ்த்தப்பட்ட மக்களின் தேர் எரிக்கப்பட்டிருக்கு. இனிமே தான் உண்மை அறிய போறாங்க. அவர் முடிச்சிட்டார். ஒரு ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. அவர் கேட்டா மிகப்பெரிய சாதியத்தில் ஒரு புதிய கோணம் வந்திருக்கிறது. இதை நான் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். துணிவாக இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். சாதியத்தை பத்தி அரசியல் கட்சி பேசினாங்க, மார்க்ஸ் எல்லாத்துக்கும் பொருளாதார அடிப்படைனாங்க. நீங்க கம்யூனிஸ்டுங்க இந்தியாவுக்கு வந்து சாதி ரீதியாகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது மார்க்ஸ் உடைய சின்ன மாடிஃபிகேஷன். மார்க்ஸ் தெளிவாக சொல்லிருக்கார். இல்ல இது நல்லா இருக்கு. அப்ப நீங்க அப்ப வன்னிய மக்களுக்காக நீங்க இல்ல, அது நியோ கம்யூனிஸ்டுங்க இந்தியால அப்படித்தான், இந்தியால அப்படிதான். நான் ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு தமிழகத்துல டாக்டர் செந்தில் சேஷசமுத்திரத்துக்கு ஒரு ஆபத்து. டாக்டர் செந்தில் முறையாக அப்படி எடுத்துக்கிட்டா காவல்துறையை சேர்ந்தவர்களும் இல்ல நீங்க சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியிலான டாக்டர் செந்தில் பொருளாதார ரீதியிலான ஆபத்து. ஓகே, காவல்துறையிலே சாதிய வன்மம் புகுந்திருக்கிறது. பொருளாதார தமிழகம் விழித்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்துல 70 ஆண்டுகள் ஆச்சு திராவிட கழகம் தோன்றி, கம்யூனிஸ்ட் 100 வருஷமா இருக்கீங்க. நீங்கள் இந்த 70 ஆண்டு காலமாகவும் 100 ஆண்டு காலமாகவும் சாதியை ஒழிப்பதற்காக என்னென்ன செய்தீர்கள்? ஆண்டு கொண்டாடுகிறீர்களே, நீங்கள் செய்தல் எல்லாம் வெற்றி. தோல்வியான என்ன காரணம்? எப்படி